நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலம் காலமாக தமிழ்நாட்டுல இந்த திமுக சிறுபான்மையின மக்களை வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறதுன்னு தொடர்ச்சியாக நாம குற்றச்சாட்டை வைத்துக்கிட்டு வரோம். அது இன்றைக்கு அந்த கிறித்துவ மக்களை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு பொங்கி எழுந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே கிறித்துவ மக்கள் இன்றைக்கு பொங்கி எழுந்து போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறாங்கன்னா அது மறுக்க முடியாத உண்மை. நான் ஒரு காணொலியை போடுறேன் பாருங்க. இப்ப என்னன்னா தமிழக சட்டப்பேரவை தேர்வில் சமய சார்பின்மை அரசியல் காப்போன்னு உள்ள தலைப்புல ஒரு நோட்டீஸ் வந்து நாளை காலையில கோயில்ல பூசை முடிஞ்சதும் எல்லாருக்கும் துண்டறிக்கை கொடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லா கோயிலையும் இந்த நோட்டீஸ் வந்துருச்சு. நாளை காலையில பூசை முடிஞ்சது கொடுக்க வச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மட்டும் நீங்க வாக்களிக்கணும், மற்ற கட்சிகள் எல்லாம் மதவாத கட்சிகள் அப்படி வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு விதிமுறைகளை மீறி நோட்டீஸ் போடுறாங்க. இதை பப்ளிஷ் பண்றது யாருன்னா தமிழக ஆயர் பேரவை தமிழ்நாடு மற்றும் கிறிஸ்தவர் வாழ்முறை இயக்கம் தமிழ்நாடு இப்படின்ட்டு ஒண்ணு கிறிஸ்டியன் வசனமும் போட்டு மக்களுக்கு எதிராக ஒரு விரோத போக்கு இவங்க பண்றாங்க. இதை நாங்க இது ஒரு மனுவாட்டை எழுதி ஆயரை பார்த்து இந்த தடுக்கணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு 3:30 மணிக்கு நாங்க இங்க வந்தோம். அப்ப எங்களை உள்ளாடி செக்ரட்டரியை பார்த்தோம். செக்ரட்டரியை பார்த்து விஷயத்த காணொலியை பாத்தீங்களா? இந்த சம்பவம் எங்க நடந்ததுனாக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது. நான் இன்னொரு காணொலியை போடுறேன், அந்த காணொலியை பாருங்க. புரட்சி தீயை பற்ற வைக்கவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் பற்ற வைத்த புரட்சி தீய இந்த ஆயர்கள் என்ன பண்றாங்கன்னா அரசியலுக்கு துணை போகிறாங்க, அரசியலுக்கு வியாபாரம் பண்றாங்க. செய்யாதே 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 கிறிஸ்தவத்தை அரசியல் செய்யாதே, போகாதே 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 மதவாத அரசியலுக்கு துணை போகாதே, போகாதே 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 மதவாத அரசியலுக்கு துணை போகாதே, செய்யாதே 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 கிறிஸ்தவத்தை அரசியல் செய்யாதே. பாத்தீங்களா? முழுமையா பாத்தீங்களா? அப்போ முழுக்க முழுக்க இந்த திமுக அரசு கிறித்துவர்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டும்தான் பார்க்கிறதே தவிர அவர்களை சக மனிதனாக அவர்கள் மதிப்பதே இல்லை. அந்த சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இந்த திமுக எந்த எல்லைக்கும் வரைக்கும் போகும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். சரி, கட்சிக்காரன் அப்படிதான் இருப்பான், ஒரு அரசியல்வாதி அப்படிதான் இருப்பான், எங்க தட்டனா எங்க எத்தனை ஓட்டு விழுன்னு நினைப்பான். ஆனால் அந்த கிறித்துவ மக்களை வழி நடத்தக்கூடிய, இப்படி அந்த கிறித்துவ மக்களை வழி நடத்தக்கூடிய அந்த மத குருமார்களுக்கு எங்க அறிவு போச்சு? நீ கடவுளுக்குத்தான சேவை செய்ய வந்த, இயேசுவுக்குத்தான சேவை செய்ய வந்த, திமுக காரனுக்கா குண்டி கழுவி விட வந்த, எதுக்கு வந்த நீ? அப்ப அந்த கிறித்துவ மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு, அவர்களுடைய பாவங்களை போக்குவதற்கு, அவருடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்காக உழைக்க வேண்டியவன், கிறித்துவ மதத்தை பரப்ப வேண்டியதற்காக உழைக்க வேண்டியவன், இன்னைக்கு திமுக கட்சி உறுப்பினர் போல இன்றைக்கு அத்தனை கிறித்துவ பாதிரியார்களும் செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த கிறித்துவ வாக்குகளுக்காக இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காரு, இந்த பக்கம் திமுக ஒரு பக்கம் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் அப்படியே ஒரே லைனா ஒரே டைம்ல நடக்குது பாருங்க. விஜய் என்னடானாக்க அவரு ஒரு சர்ச்சில் இன்னைக்கு முட்டி போட்டு நடந்துட்டு இருக்காரு. அந்த வீடியோ இன்னைக்கு ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் திமுக தலைவரை அந்த கிறித்துவ பாதிரியார்களாம் போய் சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்க. எங்களோடு தோள் கொடுத்து எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்கி எங்களோடு பயணித்து எங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஆதரவை அளித்து அவர்கள் மீண்டும் அரசை நியமித்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு கோட்பாட்டினை, ஒரு உறுதிப்பாட்டினை எடுக்கின்ற நாங்கள் இப்பொழுது இருக்கு. ஒரு கிறித்துவ பாதிரியாரு அந்த திமுகவுக்கு ஆதரவு அளிச்சு பேட்டி கொடுக்கிறாரு, வீடியோ போடுறாரு. அப்போ ஒரு மதம் சார்ந்த கட்சியாக இது மாறிவிட்டது திமுக. ஆனா இவனுக்கு தான் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா, அதிமுக ஒரு சாதி கட்சி, மதவாத கட்சியா. அப்போ 4-5 சாதி கட்சியை ஒன்னா வச்சிருக்கிற திமுக சாதி கட்சி இல்லையா? திமுகவே சாதி கட்சி தான். மதவாத கட்சி 2-3 மதவாத கட்சிகளை வச்சிருக்கக்கூடிய திமுக மதவாத கட்சி இல்லையா? அதிமுக தான் சாதி கட்சியா, மதவாத கட்சியா? அப்போ இந்த ஆயர்கள் முழுக்க முழுக்க திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு, பேராயர்கள், பங்கு தந்தைகள் அத்தனை பேருமே இந்த திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு இன்னைக்கு சர்ச்சில் பிரச்சாரம் பண்றாங்க அதிகாரப்பூர்வமாக. திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுக தான் மதசார்பற்ற கூட்டணி, இந்த பக்கம் அதிமுக ஒரு மதவாத கூட்டணி, அது ஒரு சாதிய கூட்டணி சொல்லிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை சர்ச்சுகளிலுமே பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. நோட்டீஸ் அடிச்சு விநியோகிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை பொறுக்க முடியாத அந்த கிறித்துவ மக்களே இன்னைக்கு பொங்கி எழுந்துட்டாங்க. உன் வேலை என்ன? நீ இறைபணி செய்ய வந்திருக்கிற, இறைவனுக்கு தொண்டாற்ற வந்திருக்கிற,
உன் வேலை இதுவா? அரசியல் கட்சிக்கு ஓட்டு கேட்கறதா உன் வேலையா? அப்போ இத தேர்தல் ஆணையம் கவனிக்குன்னு சொல்லிட்டு அந்த கிறித்துவ சமூக மக்களே இன்றைக்கு வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கிறித்துவ மதத்தை கூறு போட்டு விக்காதீங்கடா, இயேசுவை கூறு போட்டு விக்காதீங்கடான்னு சொல்லி இன்னைக்கு அந்த கிறித்துவ நண்பர்களே களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அசிங்கம் இந்த பாதிரியார்களுக்கு தேவையா? ஒரு பாதிரியாரினுடைய வேலை என்ன? ஒரு மதம் சார்ந்த நிறுவனத்தினுடைய வேலை என்ன? நேரடியாக அரசியலில் தலையிடுவதற்கு நீங்கள் யார்? அப்போ முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக இந்த சர்ச்சைகள் பிரச்சாரம் பண்ணுதுன்னா, அப்போ உன் சர்ச்சில வேற எந்த கட்சிக்காரனும் வரலையா உன் சர்ச்சுக்கு? அந்த இவனுக்கு ஓட்டு போடு, இவனுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? இதை தேர்தல் ஆணையம் முழுமையாக கவனிக்க வேண்டுமா இல்லையா? சரி, இவங்களாவது பரவாயில்ல, கிறிஸ்தவர்களாவது பரவாயில்ல, தமிழ்நாடு அரசுல பல பதவிகள்ல இருக்கிறாங்க, பல பேர் அமைச்சர்களாக இருக்காங்க, பல பேர் மதம் மாறிக்கிட்டு ஹிந்து பெயர்கள்ல பல பேர் இன்றைக்கு கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க பதவியில. ஆனால் மிக 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 அப்பாவியானவர்கள் யாருன்னா இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தான். தமிழ்நாடு மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 10% மேல இந்த இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சது ஒரு 30,000-40,000 வாக்குகள் இருக்கிறது இஸ்லாமியருடைய வாக்குகள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்குதா? இன்றைக்கு அவர்களுக்கு சரியான அங்கீகாரம், அவர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இதே இஸ்லாமிய சிறைவாசிகளை நான் ஆட்சிக்கு வந்ததும் வெளியிடும் சொல்லிட்டு 2021 உங்களுடைய வாக்குகளை வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்தது. இன்றைக்கு இஸ்லாமிய சிறை கைதிகள்லாம் வெளியில விட்டுட்டாங்களா? அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை பண்ணிட்டாங்களா? நீதிமன்றம் கேட்குது அவர்களை விடுதலை பண்ணலாமான்னு இந்த தமிழ்நாடு அரசு கிட்ட. தமிழ்நாடு அரசு போய் என்ன தெரியுமா சொல்லுது? இல்ல, அவர்கள் இன்னும் பயங்கரவாதிகள் தான், அவர்களால நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது, அவர்களுக்கு விடுதலை செய்யக்கூடாது, அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு போய் நின்னது யார் தெரியுமா? இந்த திமுக அரசு. இதை இந்த இஸ்லாமியர்கள் எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறார்கள்? அப்போ முழுக்க முழுக்க சிறுபான்மையினரை இந்த திமுகவும் சரி விஜயும் சரி ஒரு வாக்கு வங்கியாக தான் பார்க்கிறார்களே தவிர அவர்களை சக மனிதனாக கூட இவர்கள் மதிப்பதில்லை. அவருடைய ஓட்டுகளை வாங்குறதுக்கு எந்த எல்லைக்கும் போறாங்க. இன்னைக்கு திமுக தரப்புல இருந்து ஒவ்வொரு ஆயர்களுக்கும் பேராயர்களுக்கும் சர்ச்சு ஃபாதர் பங்கு ஃபாதர் வரைக்குமே திமுகவினுடைய பணம் கோடி கணக்கில் கொட்டி இன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு. நீ இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வந்தவனி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வந்தவனி, உண்மையை போதிக்க வந்தவனி, இந்த பக்கம் இவங்கிட்ட கை நீட்டி காசை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு இந்த அரசியல் கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை நீ சர்ச்சைகளின் மூலமாக செய்யறனா, இதெல்லாம் எங்க போய் முடியும்? பண்றதெல்லாம் இவனுக்கு பண்ணிடுவானுங்க. கடைசியில இங்க அதிமுக கூட்டிலிருந்து யாராவது ஒருத்தன் வாய் விட்டானா கூட அங்க பாருங்க மதவாத கட்சி, மதவாதத்தை ஊக்குவிக்கிறானுங்க அப்படின்னு கிளம்பிட வேண்டியது. அப்போ ஒரு மதம் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிலைப்பாடை எடுக்குது அப்படின்னாக்க அது இந்த மண்ணுக்கே பேராபத்து. நாங்க அப்பையில இருந்தே சொல்லிக்கிட்டு வரோம், இந்த திமுக மத ரீதியாக தமிழர்களை பிரிச்சு, தமிழ்நாட்டு மக்களை பிரிச்சு தன்னுடைய சுய அரசியலுக்காக ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு சூழலை இந்த திமுக அரசு தொடர்ச்சியாக செய்துகிட்டு வருதுன்னு நாங்க தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கோம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல காலகாலமாக ஒரு நடைமுறை இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய சகோதரர் அந்த மலைக்கு போறாரு, அவரை தடுத்து நிறுத்தியது முதல்ல தடுத்து நிறுத்தியது இந்த திமுகவுடைய காவல்துறை. அது தடுத்து நிறுத்தினோட தான் இவங்க ரியாக்ட் பண்றாங்க. இவங்க ரியாக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக இந்துக்களும் ரியாக்ட் பண்றாங்க. அப்ப அந்த முதலில் அங்க கலவரத்தை தூண்ட நினைத்தது இந்த திமுக அரசு. எதுக்காக தெரியுமா? சிறுபான்மையோட வாக்குகள் கிட்டத்தட்ட 20% இருக்கிறது, அது அப்படியே லம்பா நமக்கு வந்துரும். இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட இருக்குதுன்னு சொல்லியே இவங்களை பயமுறுத்தியே, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பயமுறுத்தியே இவருடைய வாக்குகளை நம்ம வாங்கிடலாம். அப்போ ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல நாம நிக்கணும் அப்படின்னா எப்படி ஸ்ட்ராங்கா நாம இந்த இடத்துல நிக்கணும், இவங்களுடைய வாக்குகளை நம்ம வாங்கணும்னா அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு கலவரம் பண்ணணும் தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இந்த திமுக பெரிய பிரச்சனையானது. இதே திருப்பரங்குன்றத்துல 2 நாளைக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் என்ன பேசிட்டு போறாங்க? நாங்கள் தீபம் ஏத்துவோம்னு பேசிட்டு போறாங்க. நேத்து ஏவாவேல் என்ன பேசுறாரு? தீபம் ஏத்த விடமாட்டேன்னு பேசுறாரு. அப்ப கலவரத்தை தூண்டுபவன் எவன்? எந்த அதிமுக காரர்களாவது நாங்க தீபம் ஏத்துவோம்னு பேசுறாங்களா? தீபம் ஏத்த விடமாட்டேன்னு பேசுறாங்களா? அல்லது இந்த மதம் எங்களை ஆதரிக்கிறது, இந்த மதத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாக்களிங்களா அதிமுக என்னைக்காவது பேசியிருக்கா? பிரச்சாரம் பண்ணியிருக்கா? அதிமுக எல்லா மதத்தினரையும் மதிப்பாங்க, எந்த ஒரு மத சார்பும் அவர்கள் நிற்க மாட்டாங்க, எந்த ஒரு சாதி சார்ந்தும் அவர்கள் நிற்க மாட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட கூட்டணிக்கு தான் சாதி கட்சி மதவாத கட்சின்னு பேர் சொல்றான் இந்த திமுக காரன். ஆனா ஒட்டுமொத்த சாதி கட்சி இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கு, ஒட்டுமொத்த மதவாத கட்சி இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கு. விசிகா யாரு? கொங்கு நாடு மக்கள் தேச கட்சி யாரு? தமிழ் புலிகள் யாரு? இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் யாரு?
இதோ இன்றைக்கு பாதிரியார்கள் எல்லாம் போயிட்டு ஆதரவு கொடுக்குறாங்களே அவர்கள் எல்லாம் யாரு? அப்ப யாரா மதவாத கட்சி? யார் சாதியவாத கட்சி? அப்ப இந்த திமுக இந்த சிறுபான்மையினர் கிறிஸ்துவ இஸ்லாமியர்களை ஒரு தொட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஊறுகாயை போலதான் பார்க்கிறதே தவிர அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரமோ அவர்களுக்கான உரிமையோ ஒருபோதும் கொடுக்கவில்லை. எலெக்ஷன் டைம்ல தான் வந்து குல்லா போட்டுக்குவான், எலெக்ஷன் டைம்ல தான் பாதிரியார்களை கூப்பிட்டு கட்டி பிடிச்சுக்குவான். அதை தெரியாத இந்த அப்பாவி மக்களும் திமுகவுக்கு கண்ணை மூடிட்டு போய் ஓட்டு குத்துறாங்க. நீங்க கண்ணை மூடிட்டு போய் திமுகவுக்கு ஓட்டு குத்துறதாலதான் அவன் இன்னைக்கு வரைக்கும் நாம என்ன சொன்னாலும் செருப்பால அடிச்சாலும் இந்த மக்கள் நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்ற முடிவுல அவன் இருப்பதற்கு ஒரே காரணம் இதுதான். அதிமுக இப்பயும் சரி எப்பயும் சரி, எப்பவுமே அதிமுக தான் சரி. ஏன்னா எந்த ஒரு மதத்திற்கு ஆதரவாகவும் அதிமுக நிக்க மாட்டாங்க, எந்த ஒரு சாதிக்கு ஆதரவாகவும் அதிமுகவுக்கு நிக்க மாட்டாங்க. இன்றைக்கு அதிமுக பாஜகவுடனோ பாமகவுடனோ புரட்சி பாரதனுடனோ கூட்டணி வைத்திருக்கிறது என்றால் அது அதிமுகவுடைய கொள்கைகளை சமரசம் செய்து கொண்டல்ல, திமுகவை வீழ்த்துவதற்கான அது தேர்தல் கூட்டணி. அதிமுகவுடைய கொள்கை என்றைக்குமே நடுநிலை கொள்கைதான். ஒருவனே தேவன் ஒன்றே குலம், அவ்வளவுதான். இதுதான் அதிமுகவுடைய கொள்கை. இதுதான் அண்ணாவினுடைய கொள்கை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை, புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கொள்கை, இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் கொள்கையும் அதுதான். என்றைக்குமே அதிமுகவினுடைய கொள்கை தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவ்வளவுதான். அப்ப எல்லாரையும் சமமாக பாதித்து இன்றைக்கு தேர்தல் காலத்தில் நிக்கிறாங்க. ஆனா இவர்களின் மீது அவதூறு பூசுகிறார்கள். இதை புரிந்து கொள்ளாத திமுகவினுடைய இந்த நாடக அரசியலை புரிந்து கொள்ளாத இந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மையின சகோதரர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வாக்களிப்பது என்பது நீங்களே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். நீங்க சிந்திச்சு முடிவெடுங்க. அதிமுக என்றைக்காவது சாதிய கலவரத்தை தூண்டிருக்கா, மத கலவரத்தை தூண்டிருக்கான்னு நீங்க சிந்திச்சு முடிவெடுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை பண்ணது இந்த திமுக காரன். இந்தியாவிலேயே முதலாக ஒரு மசூதி இடிக்கப்பட்டது என்றால் அது திமுகவினுடைய ஆட்சியில தான். போய் தேடி பார்த்துக்க. முதல் மசூதி இடிக்கப்பட்டது திமுகவினுடைய ஆட்சியில. எனவே இந்த சிறுபான்மையின சமூக மக்கள் இவருடைய வலையில விழுந்துடாதீங்க. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் முட்டி போட்டுக்கிட்டு வேண்டிக்கிட்டு போறாரு. இத்தனை வருஷம் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல திரைத்துறையில, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல நடிச்சிட்டு இருக்காரு. என்னைக்காவது அவர் சர்ச்சுக்கு போயிட்டு வழிபட்ட வீடியோ என்னைக்காவது வெளியில வந்திருக்கா? இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்கு? இந்த பக்கம் மு க ஸ்டாலின் இவர் முட்டி போட்டு நடக்கிறாரு, இந்த பக்கம் மு க ஸ்டாலின் உடனடியாக அந்த சர்ச்சு ஃபாதர்கள், பாதிரியார்கள், பேராயர்கள் கூட எல்லாம் ஒன்னா கூடி போட்டோ எடுக்கிறாரு, செல்ஃபி போடுறாரு, நியூஸ் போடுறாங்க. மாத்தி மாத்தி நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு அடிச்சு காமிக்கிறாங்க. உனக்கு கிறிஸ்துவர்கள் வாக்கா எனக்கு கிறிஸ்துவர் வாக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிறிஸ்துவர் வாக்குகளை ஏலம் போடுறாங்க. இயேசு கிறிஸ்துவ ஏலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது புரிய மாட்டேங்குது அந்த கிறிஸ்துவ மக்களுக்கு. சிந்தித்து நீங்கள் முடிவெடுங்கள். நன்றி.